வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. இப்போ கட்டடத்தை எடுத்துக்கங்கய்யா. கட்டடத்தை எடுத்துக்கிட்டா முதல்ல தொழிலாளி வேலை பார்க்கறான், முதலாளி கீழே இருந்து பார்க்கறான். ஆனா கட்டி முடிச்ச பின்னாடி தொழிலாளி வந்து கீழே வந்துடுறான், முதலாளி மேல போயிடுறான். இந்த மாதிரி செயலை பார்க்கறப்ப எனக்கே சிரிப்பு சிரிப்பா தான் வருது. முதல்ல தொழிலாளி மேல இருக்கிறான், முதலாளி கீழே இருந்து பார்க்கறான். அப்புறம் முதலாளி மேல போயிடுறான், தொழிலாளி கீழே இருக்கான். இதை நீ பார்த்துருக்க, பார்த்தா உனக்கு சிரிப்பு வருது. தலைவலினா சாப்பிடுறதுக்கு மட்டுமே, சாப்பிட்டு முடிச்சோட எச்சியல கீழே போட்டுறாங்க. அது மாதிரி தான் இவங்க இருக்காங்க ஏழைங்க. பணந்தே இப்ப 10 செய்யும் சொல்றாங்க. அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்க. அருளில்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, கடவுளாகிய பொருள் இல்லாதவருக்கு இந்த உலகம் இல்லைன்னு வள்ளுவரே சொல்லி இருக்காரு. இப்போதைக்கு தமிழ்நாட்டு ஜனங்களோட இயக்கம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்ம தொகுதிக்கு எலெக்ஷன் வராதா, நம்ம தொகுதிக்கு எலெக்ஷன் வராதா என்கிறாங்க. ஏன்னா சரியே ஏன்பா அப்ப வாச்சு 1000 2000 கொடுப்பாங்கன்னு. அதிக பணம் சம்பாதிக்கிறதுக்கு கட்சி தொடங்குறாங்க, இல்ல கல்லூரி தொடங்குறாங்க, அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க, இல்ல ஆஸ்பத்திரி கட்டுறாங்க. பணம் இருந்தா உன்னை உனக்கு தெரியாது, பணம் இல்லைன்னா உன்னை யாருக்குமே தெரியாது. இப்ப பணம் தான் மதிப்பாங்க. அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல கோயில் உண்டியில உடைச்சிட்டு இருந்தாங்க, இப்ப அப்படி இல்ல, கோயில் சிலையவே துட்டி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு சிரிப்பு சிரிப்பா தான் வருது. ஓட்டு போடுற வயசே வரல. உங்களுக்காகத்தான் அவர் எழுதினாரு கண்ணதாசன். தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தி மாமா நேருவும் தேடிய செல்வங்கள், பள்ளி தாளை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். அவனுக்கு தெரியுமான்னு கேளுங்க. பள்ளி தாளை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். யாரா தம்பி? 2000 ரூபாய் கொடுத்தாலும் உனக்கு நல்லா தெரியுது. இப்போ இவர் சொல்ற ஆள் யாரும் தெரியுதா? அது தெரியாது. அது தெரியாது. பெருந்தலைவர் காமராஜர், இனிமேல் பையன்கள் படிப்பதற்கு வருவது என்பதை 2வது பட்சமாகவே, பசிக்காக பள்ளிக்கூடம் வரும் என்பதை முதல் பட்சமாகவே சொன்னார். அது கோடிக்கணக்கில் செலவாகும். கணக்கு போடுறவர் எத்தனை கோடியானாலும் ஏதோ ஒரு கோடியிலே இருப்பவன் அந்த பள்ளியிலே வந்து படிக்க வேண்டும்னு சொல்லி அந்த கோடிக்கணக்கான பணத்தை போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் முட்டை வரைக்கும் இன்னைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறதா என்ன திட்டம்? மதிய உணவு திட்டமே தெரியுமியா? அப்ப கொண்டு வந்தது யாருன்னு தெரியலையே. காமராஜர், நீ அப்படி கேட்கலையா கொஸ்டின்? ஒரு நிமிஷமா, நீ கேள்வி கேட்டது தப்பு சார். யாரு மத்தியானம் சோறு போட்டாருன்னா கரெக்டா காமராஜர் இருக்கிறான். நீ வந்து அந்த பாயிண்டை நீ பிடிக்க மாட்டேங்கிற, நீ ஒன்று போகுது. சரி, இப்ப இந்த 2000 ரூபாய் தந்தாங்கிற விஷயத்தை யாரும் உனக்கு சொன்னாங்க ஓட்டு போடுறதுக்கு? இது வந்து நியூஸ்ல படிக்கிற விஷயம் தானேயா? ஏன்டா அந்த நியூஸ் போய் படிச்சு காமராஜர் தான் இதெல்லாம் பண்றாரு நீ தெரிஞ்சுக்க மாட்டியா? இப்ப இவங்க பேசுற பார்த்தாவே ஐயோ ஐயோ எனக்கே இப்ப சிரிப்பு சிரிப்பாவே வருது. சிரிப்பா சிரிச்சிட்டீங்களா சார்? உட்காருங்க. ஏன்பா அவர் பேசுறத பார்த்தா சிரிப்பா வருது உனக்கு? அவ கேள்வி கேட்கறது அப்படிதானே கேக்குறாங்க. பணக்காரங்க தங்கத்தை கிலோ கணக்கா வச்சு பதுக்குறாங்க. ஆனா அவங்க ஒரு குண்டுமணி தங்கம் வாங்குறதுக்குள்ளேயும் ஏழைகளுக்கு பாதி உசுறு போயிருது. எல்லாமே கிடைக்குது இந்தியால, ஆனா எல்லாருக்கும் கிடைக்கலையா? எல்லாருக்கும் கிடைக்கல. ஓடாதே, ஓடல. எல்லாமே கிடைக்குது இந்தியால, ஆனா எல்லாருக்கும் கிடைக்கல. கைகளை தோளில் போடுகிறான், அதை கருணை என்றவன் கூறுகிறான். பைகளில் எதையோ தேடுகிறான், கையில் பட்டதை எடுத்து ஓடுகிறான். போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, இறைவன் புத்தியை கொடுத்தானே. வெரி குட், நல்ல வார்த்தை. அடுத்தது, ரொம்ப கஷ்டப்பட்டு உங்ககிட்ட புடுங்க வேண்டிய இவ்வளவு வேகமா ஒரு ஊருக்கு போறியா மத்தியானம்? மெதுவா சொல்ல. என் வீட்டு மூட்டை பூச்சிகள் அடுத்த வீடு போயின, இங்கிருந்தா இழைத்து விடுவேன் என்று ஒரு வறுமையில வர கவிஞன் சொல்லி இருக்காரு. என்ன கவிதை? திருப்பி சொல்லுப்பா. என் வீட்டு மூட்டை பூச்சிகள் அடுத்த வீடு போயின, இங்கிருந்தா இழைத்து விடுவேன் என்று. இப்ப ஆபாச சுவரொட்டிகளை மனிதர்கள் பார்த்து செய்கிறாங்க. ஆபாச சுவரொட்டிகளை மனிதர்கள் பார்த்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மாடுகள் அதை கிழித்தெறிகின்றன. ஆபாச சுவரொட்டிகளை மனிதர்கள் பார்த்து செல்கின்றன, மாடுகள் கிழித்தெறிகின்றன. இதை பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு சிரிப்பா
ஒருத்தன் போய் 2 லட்சம் லஞ்சம் கொடுத்து ஒரு துறையில் சேர்ந்தானா. எந்த துறையும் தெரியுமா? லஞ்ச ஒழிப்பு துறையில 2 லட்சம் லஞ்சம் கொடுத்து சேர்ந்தானா. பையனுக்கு இந்த நாட்டினுடைய நிலைமையில் எதை பார்க்க கூடாதோ அதை பார்ப்பதற்கு தெரிந்திருக்கிறது, ஆனால் எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்ப்பதற்கு தெரியவில்லை. மைக்ரோசாப்ட்ங்கிற ஒரு கம்பெனியிலே அதிகப்படியான இளைஞர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் தமிழகத்திலே இருந்து போன இளைஞர்கள் தம்பி. அது ஞாபகம் வச்சுக்கணும்ல. அதெல்லாம் அவனுக்கு தெரியாது சார். நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. அவன் என்ன தெரியுதோ அவன் மாடு பார்க்கறான், போஸ்டர் கிடைக்கிறது அவன் ஜெயிக்கிறான். ரைட்டா கண்ணா? உனக்கு மைக்ரோசாஃப்ட் பத்தி தெரியுமா? தெரியாது. அவன் காமராஜரே நீங்க கேள்வியே ஒரு தப்பா கேட்கிறாரு பாரு. அடுத்தது போமா. அண்ணன் நீங்க அடிக்கடி கோவப்படாதீங்க. அடிக்கடி கோவப்பட்டா கோவத்துக்கு மதிப்பு இல்ல. அதே கோவப்படாம இருந்தா மனுஷனுக்கே மதிப்பு இல்லைங்க. அண்ணன் நீங்க அடிக்கடி கோவப்படாதீங்க. அடிக்கடி கோவப்பட்டா கோவத்துக்கு மதிப்பு இல்ல. அதே கோவப்படாம இருந்தா மனுஷனுக்கே மதிப்பு இல்லைங்க. இப்ப எல்லா மக்களும் சந்தோஷமா வாழணும்னு நான் சொல்லி முடிக்கிறேன். இதே என் கருத்து. எத்தனாவது படிக்கிற நீ? 9th ஸ்டாண்டர்ட். எங்க? தேப்ரித்தோ மேல்நிலைப்பள்ளி. எந்த இடத்துல? தேவகோட்டை. தேவகோட்டை. வெரி குட் தம்பி. நீ என்ன வாழ்க்கையில என்ன வரணும்னு ஆசைப்படுற? ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஐஏஎஸ். ஐஏஎஸ் என்ன பண்ண போற? ஏழை மக்களுக்கு உதவி செய்வேன். என் லட்சியம் என்னன்னா, நானும் ஏழை பையன். நான் படிச்சு எப்படி முன்னேறணும், அது போல ஒவ்வொரு ஏழை பையன் திறமை இருக்கு, தகுதி இருக்கு, அவனை படிச்சு முன்னேறணும். இதே லட்சியம். சரி, உனக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்குன்னு எதிர்பார்க்கிற? சம்பளம் அவ்வளவு வேணாம். நாட்டு மக்கள் பேசவே சம்பளமே வேணாம் வேணாம் விடுவ. அப்புறம் நீ எப்படி குடும்பம் நடத்துவ? சம்பளம் அதுக்கு ரொம்ப வேணாம் சொல்லல, கொஞ்சம். ஆரம்பிச்சுட்டாங்க ஐஏஎஸ் ஆபீசர். கொஞ்சம் வேணும் உனக்கு. வாங்குற சம்பளத்துல கொஞ்சம் வேணும். மிச்சத்தை நீ நாட்டு மக்களுக்காக செலவிச்சிருவ. நிறைய திட்டங்கள் போடுவ. வெரி குட் பா. நீ ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும்னு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். ஓகே தம்பி. நீ படிக்கிற ஸ்கூல் பேர் என்ன? தேப்ரித்தோ மேல்நிலைப்பள்ளி, தேவகோட்டை. இங்க எல்லா ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. ஆனா இங்க சுபம்ன்ற ஒரு அமைப்பு இருக்கு எங்க பள்ளியில. அந்த அமைப்பு எப்படின்னா, அதுக்கு பேர் என்ன? சுபம்ன்ற ஒரு அமைப்பு. அதுல யாரையாவது நீங்க படிக்க வச்சிருக்கீங்களா? நிறைய பேர் படிக்கிறாங்க எங்க ஸ்கூல்ல. மொத்தம் எத்தனை பேர் படிக்கிறாங்க? படிக்க வைக்கிறது இல்ல, மாணவர்களுக்கு பீஸ் கட்டுறது, யூனிஃபார்ம் வாங்குறது, ஏதாச்சும் கஷ்டம்னா உதவி செய்யறது. ஆரம்பத்துல மரம் மண்டைக்கு கொஞ்சம் எட்டல. இவர் எதுக்கு இதை பிடிச்சு வலிக்கிறாருன்னு பார்த்தேன். பையன் அதை சொல்ல மறந்துருக்கான். அதை பிடிச்சு வாங்கி விட்டுருக்கீங்க பாரு. அதை என்ன சொல்ல மறந்துட்டியா? மாணவர்களுக்கு உதவி செய்வது. மாணவர் அனைவரும் 1 ரூபா 2 ரூபான்னு கொடுத்து அதே கடைசியில மாணவர்களுக்கு பீஸ் கட்ட, யூனிஃபார்ம் எடுக்க, நோட்டு புத்தகம் வாங்க, இதுக்கு நான் உதவி பண்றாங்க. அதுபோல ஒவ்வொரு ஸ்கூல்ல அமைச்சா, சுபம்ன்ற அமைப்பு ஒவ்வொரு ஸ்கூல்ல அமைச்சா நாடு முன்னேறும். ஒவ்வொரு இளைஞனும் படிச்சு முன்னேறுவான்னு சொல்றீங்க. அடுத்தவர்களை சுகப்பட வைக்கிறதுக்காக இந்த பசங்க அத்தனை பேர் சேர்ந்து ஆரம்பிச்சதாப்பா? அட மைக்கில் சொல்லு. ஆமா. உலகத்தில் பல உள்ளங்கள் என்றும் குழந்தைக்கு புது எண்ணங்கள், அந்த கண்ணன் பிம்பங்களே. மாணவர்களுக்கு உதவி செய்வது. மாணவர் அனைவரும் 1 ரூபா 2 ரூபான்னு கொடுத்து தீபங்கள் இங்கு ஏற்றுங்கள். திருவிழா தெய்வ பெருவிழா, கண்ணனை என்னும் ஒரு விழா. ஒவ்வொரு புதன்கிழமையும் காசு கொடுப்பாங்க. அது எங்க? அதுக்குன்னு ஒரு சார் இருக்காங்க. அந்த சார் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. முந்துங்கள் தினம் முந்துங்கள், உலகமே உங்கள் கைகளில், கலகமே இன்றி வாழுங்கள். ஒருத்தரும் அந்த புதன்கிழமை என்னமோ காசு கொடுக்குறீங்கல்ல, எவ்வளவு கொடுப்பீங்க? கார்வாயில இருந்து எவ்வளவு
இந்த மாதிரி யாரையாவது அதிகபட்சமா பணம் கலெக்ட் பண்ணி நீங்க படிக்க வச்சிருக்கீங்களா? யாரு? இப்ப சதீஷ்னு ஒரு அண்ணன், அந்த அண்ணன் வந்து அவங்க படிச்சாங்க, இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த அண்ணன் அதுக்கு மேல படிக்க முடியல, வீட்டுல குடும்ப சூழ்நிலை, படிக்க முடியாத காரணத்துல அவங்க படிப்பு நிறுத்தணும்னு சொன்னாங்க. அப்ப அவங்க சொந்தக்காரங்கிட்ட உதவி கேட்டாங்க. ஆனா யாரும் அவங்களுக்கு உதவி செய்யல. அதுவே எங்க கிட் மாஸ்டர் வந்து உதவி கேட்டாங்க, சுப மாஸ்டர் உதவி கேட்டாங்க. அப்ப எங்க ஸ்கூல்ல இருந்து அவங்களுக்கு மறுநாளே மாணவர்கள் அனைவரும் 9,000 கொடுத்தோம். ஆசிரியர் வந்து 15,000 கொடுத்தாங்க. மொத்தம் 24,000 கொடுத்து அந்த அண்ணன் இப்ப இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. கண்ணே பாப்பா தூங்காதே, காலம் உண்டு ஏங்காதே, பிள்ளைகள் கிள்ளைகள் கண்ணன் பிம்பங்களே. பாடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள், உலகத்தில் பல உள்ளங்கள், என்றும் குழந்தைக்கு புது எண்ணங்கள். இது நீ சொல்லணும்ல முக்கியமான விஷயம். நீ சொல்ல மறந்தேங்கிறதுக்காக போட்டு போட்டு தூண்டில் மாதிரி வெடிக்கிறார. உங்க அந்த அமைப்புக்கு, அதை எடுத்து நடத்தும் அந்த ஆசிரியருக்கு, அந்த தலைமை ஆசிரியருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்களே பிள்ளைங்க, அது எவ்வளவு கொடுத்தாலும் சரி, 4 கொடுத்தாலும் சரி, 8 கொடுத்தாலும் சரி, 1 ரூபாய் கொடுத்தாலும் சரி, அத்தனை பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாரதி, கடமை முடிச்சுடுத்த. நீ என்ன வேணாலும் பேசினால் நான் சிரிச்சு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். விதைகள் உறங்கி விடலாம், ஆனால் விதைத்தவன் உறங்குவதில்லை. உன்னையெல்லாம் பார்த்து தான் நாங்கெல்லாம் சொல்றோம், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. ஏன்னா ஐஏஎஸ் ஆகும் நினைச்ச இந்த சதீஷ் என்கின்ற இளைஞனுக்கு நாங்கள் பணம் கொடுக்கிறோம்னு சொல்லி என்னைக்கு 1 ரூபா போட்டு அதை இங்க பேப்பர்ல கையெழுத்து போட்டியா, அப்பவே நீ ஐஏஎஸ்.